தமிழ் வளர்த்த ஞானத்தாயுமானாகள் நாச்சியாரின் வரலாறு உங்களுக்கு பெரும் ஊக்கத்தை தரும். ஆண்டாள் நாச்சியாரின் வரலாறு பக்தி தமிழ் மற்றும் காதல் ஆகிய மூன்றின் சங்கமமாகும். பிறப்பு துளசி தோட்டத்தில் ஒரு சுடற்கொடி, ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்த பெரியாழ்வார் விகசித்த ஒரு ஆடிப்பூர நன்னாளில் தனது நந்தவனத்தில் உள்ள துளசி செடியின் அடியில் ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்தார். இளமகள் அம்சம் கொண்ட அக்குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு கண்ணனின் கதைகளை கூறி வளர்த்தார். சூடிக் கொடுத்த நாச்சியார் தன் தந்தை இறைவனுக்காத தொடுக்கும் பூமாலைகளை தந்தை அறியாமல் கோதைதான் முதலில் அணிந்து அழக பார்ப்பார். கண்ணனுக்கு தான் பொருத்தமானவளா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்வார். ஒரு மாளிதை கண்டுவிட்ட பெரியாழ்வார் வருத்தப்பட்டு வேறு மாலை தொடுத்து இறைவனுக்கு சூட்டினார். ஆனால் இறைவனவர் கனவில் தோன்றி கோதை சூடிக் கொடுத்த மாலையே எனக்கு உகந்தது என்று கூறினார். இதனால் அவர் சூடிக் கொடுத்த நாச்சியார் என்று அழைக்கப்படுகிறார். இறைவனையே கணவனாக வரித்தல் கோதை மானிடரை மணக்க மறுத்து அரங்கநாதனையே திருமால் தன்மணாளனாக கருதினார். இதற்காக அவர் மேற்கொண்ட நோன்பும் பாடிய பாடல்களுமே தமிழுக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷங்கள். திருப்பாவை மார்கழி நோன்பின் சிறப்பை கூறும் காற்று பாடல்கள். நாச்சியார் திருமொழி இறைவனுடன் சேரத் துடிக்கும் அவளது காதலையும் கனவில் நடந்த திருமணத்தையும் வாரணமாயிரம் விவரிக்கும் ருட்டர்த்தப் பாடல்கள். திருவரங்கத்தில் கலத்தல் ஆண்டாளின் பக்தியை கண்டு வியந்த பெரியாழ்வார் இறைவனின் ஆணைப்படி அவளை மணக்கோலத்தில் திருவரங்கத்திற்கு ஸ்ரீரங்கம் அழைத்துச் சென்றார். அங்குள்ள கருவறையில் அரங்கநாதனுடன் ஜோதியாகக் கலந்து இறைவனையே தன் கணவனாக அடைந்தார். அப்போது அவருக்கு வயது பிஷ்டேஜ் என கூறப்படுகிறது. ஆண்டாள் கவிதைகளின் சிறப்பு உங்களுக்கான கவித்துவ பார்வை. கண்டையன் துணிவு அக்காதட்டிலேயே இறைவனையே காதலிப்பேன் என்று துணிச்சலாக அறிவித்தவள். அணிநயம் உங்கள் கவிதையில் நீங்கள் பயன்படுத்திய இலக்கிய வர்ணனைகள் போல ஆண்டாள் தனது பாடல்களில் சங்கு
மேகம் குயிலாகியவற்றை தூது அனுப்பி தனது காதலை வெளிப்படுத்துவார். தமிழால் ஆண்டவள் இறைவனையே தனது தமிழால் கட்டி போட்டதால் அவர் ஆண்டாள் என்று போற்றப்படுகிறார்.